Our heart must be always constant on the aspect of heaven. With the help of His blood, through His blood only, we cleanse ourselves. All our sins will be washed away. If we sin and if we go into His presence, He won't be able to see us. In this program, we will be looking at the historical backgrounds of the biblical cities and the nations, the prophecy and the fulfillment. பிரைஸ் தி லார்ட். பேசும் நிழல்கள் இந்த நாளுடைய புதிய நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கும் நிழல் போன்று இருக்கிற மனிதர்களை எடுத்துதான் ஒவ்வொரு வாரமும் நம்ம கற்றுக்கொண்டே வருகிறோம். இன்னைக்கும் நம்ம அப்படி ஒரு கேரக்டர் தான் எடுத்து அதுல இருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சேர்ந்து தியானிக்க போகிறோம். நம்ம வாழ்ற இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் போலிகளும், அதாவது போலிகள்னா ஃபேக், போலிகளும் பொய்களும் நிறைந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் உண்மையை விட போலிகளுக்கு தான் ரொம்ப அதிகமான ஒரு வெயிட் இருக்கு அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். அதுக்கு தான் ரொம்ப வேல்யூ அதிகம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உலகம் அவங்கள தான் ரொம்ப ஈஸியா கொண்டாடுது, ரொம்ப நம்புது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில உண்மையாக நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால், ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். உண்மைக்காக ஒரு மனிதன் நிற்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய சவாலாக, ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். உண்மை அப்படின்னாலே சத்தியம், அந்த உண்மை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. சும்மா போலியாக சொல்றதை தான் நிறைய பேர் விரும்புறாங்க. அவங்க பொய்யா, ஒருவேளை அது உண்மையான சுச்சுவேஷனாக இருக்காது, ஆனா கூட உண்மையை விட பொய்யா புகழ்ந்து சொன்னாலோ இல்லை பொய்யான காரியங்களையோ இல்லை போலியான காரியங்களையோ தான் நிறைய பேருக்கு அப்படி கேட்கறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாக இருக்கு. அதாவது பொய்களுக்கும் போலிகளும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரிஜினலை விட அதுதான் ரொம்ப உண்மை மாதிரியே தெரியும். போலி தான் ரொம்ப உண்மை மாதிரியோ ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஒரிஜினல் கூட சம்டைம்ஸ் தோற்று போயிடுறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் ஒரிஜினல், ஆனா அது கூட தோற்று போயிரும். போலிகள் தான் எப்பொழுதும் ஜெயித்து கொண்டு வருகிற சிச்சுவேஷன்ஸ் இந்த உலகத்துல நிலவி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பொதுவாக உண்மையாக ஒரு மனுஷன் நின்னாலோ இல்லை உண்மையான காரியங்கள், அதாவது சத்தியத்தை ஒரு மனிதன் பேசினாலோ பல பிரச்சனைகளை அவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க வேண்டி வரும். அவங்க வாழ்க்கையில உண்மை பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காகவே நிறைய ப்ராப்ளம்ஸை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். இதுதான் இந்த காலகட்டத்தோட சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த நாட்கள்ல நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா சத்தியத்திற்காக தைரியமாக நிற்பவர்களை தான் தேவன் இந்த கடைசி நாட்கள்ல தமக்கென்று தேர்வு செய்து பயன்படுத்தி வருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப மெஜாரிட்டியான குரல்கள் நிறைய எங்க பார்த்தாலும் ஒலிக்கிற மெஜாரிட்டியான வாய்ஸஸ் இல்ல, உண்மையாக கர்த்தர் சார்பில் நிற்கிற அந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு வேணும். அப்படிப்பட்ட மனிதன், அதாவது சத்தியத்திற்காக நிற்கிற அந்த ஒரே ஒரு மனிதனை தான் கர்த்தர் இந்த நாளிலே தேடி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பத்தி தான் இன்றைய தினத்துல நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு தனி மனிதனாக சத்தியத்திற்கு அப்படின்னு சொல்லி தேவ வார்த்தைக்காக தைரியமாக நின்ற ஒரு மனிதன், அப்படிப்பட்ட ஒரு நிழலாட்டமான ஒரு ஷேடோ மாதிரி இருந்த ஒரு கேரக்டர் தான் இந்த நாள்ல நம்ம எடுத்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அவருடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா மிகாயா. மிகாயா அப்படிங்கிறவர் தான் இந்த நாள்ல நம்ம எடுத்து தியானிக்க போற ஒரு கேரக்டர். இவரு ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வாயா இருந்து செயல்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இவருடைய பேர் மிகாயா அப்படிங்கிற பேருக்கு ஹூ இஸ் லைக் யாவே அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். இவருடைய குடும்ப பின்னணிலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா அதை பத்தி மேஜரா எதுவுமே வேதத்துல சொல்லப்படலை. அவர் ஒரு மைனர் கேரக்டராக ஒரே ஒரு 1-2 இடத்துல மட்டும்தான் அவர் வந்திருக்கிறாரு. இவருடைய குடும்ப பின்னணி ஒரு பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் மாதிரி ஏசாயா, எரேமியா, அதே போல ஒவ்வொரு பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் இருக்காங்களா, எலியா, இவர் போல ஒரு பெரிய பின்னணி இல்லாட்டா கூட 1-2 இடத்துலயே வந்தாலும் இவர் கர்த்தருக்காக தைரியமாக நின்று காரியத்தை சாதித்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவருடைய தகப்பனாரின் பேர் இம்லா. சரி, இந்த மிகாயாவை குறித்து சொல்லப்பட்ட சம்பவம் வேதத்துல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் மற்றும் 2 நாளாகமும் 18ஆம் அதிகாரம், இந்த 2 இடத்துலயும் தான் இவரை குறித்த இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவர் எப்படி உண்மைக்காக தேவன் சார்பில் அவர் நின்னாரு ஒரு தனி மனிதனாக அப்படிங்கிறது தான் நம்ம சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். சரி,
ஒன்று ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம், இது நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். இதுல இஸ்ரவேலினுடைய ராஜா ஆகாப், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேலுடைய ராஜா ஆகாப் வந்து அந்த காலகட்டத்துல இஸ்ரவேல அரசாண்டு வந்தாரு. அதே நேரத்துல யூதா அப்படிங்கிற தேசத்தை அரசாண்டு வந்த ராஜா பேரு யோசபாத். இவங்க 2 பேரும் தான் இந்த இடத்துல சம்பந்தப்படுறதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலுடைய ராஜா ஆகாப் இருக்காருல்ல, அவரும் யோசபாத்தும் ஒரு நல்ல நெருங்கின நண்பர்களாக இருக்கிறாங்க. அப்ப இந்த ராஜா ஆகாப் சொல்றாரு யோசபாத்திட்ட, நம்ம பக்கத்து தேசமான இந்த சீரிய தேசத்தினுடைய பட்டணம், அந்த சீரிய ராஜாவினுடைய பட்டணமான கீலேயாத்தில் உள்ள ராமோத் அப்படிங்கிற பட்டணத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை நம்ம பிடித்து கொள்வோம், நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே அதை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்ப அந்த தேசத்தின் மேல நம்ம யுத்தம் செய்து போறதுக்கு என் கூட சேர்ந்து நீங்களும் வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரு ஆகாப் வந்து யோசபாத்திட்ட கேட்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப யோசபாத் அந்த இடத்துல ஒரு பெரிய டயலாகே சொல்றதை நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 4-5 இந்த வசனத்துலதான் அது போடப்பட்டிருக்கு. பாருங்களேன், அது என்ன ஒரு டயலாக் அந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு யோசபாத், நான் தான் நீர், யார்கிட்ட? ஆகாப் ராஜாட்ட சொல்றாரு, நான் தான் நீர், என் ஜனங்கள் உம் ஜனங்கள், என் குதிரைகள் உம் குதிரைகள், உம்மோட யுத்தத்திற்கு நான் கண்டிப்பா வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகளை நம்ம ஏற்கனவே ஒரு நபர் சொல்றதை நம்ம கேட்டிருக்கிறோம். யாரு? ஓர்பால் சொல்லியிருப்பாங்க, ரூத் சொல்லியிருப்பாங்க. அப்ப உம்முடைய ஜனங்கள் தான் என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லி ரூத் சொல்லியிருக்கிறத நம்ம கேட்டிருக்கிறோம். அப்ப அதே போல இந்த இடத்துல யோசபாத் ஆகாப் கிட்ட சொல்றத பார்க்கிறோம், நான் அதனால கண்டிப்பாக உங்க கூட நான் வர்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாரு, அடிமை மாதிரி தன்னை ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசாரித்து அறிந்துட்டு மாத்திரம் இந்த யுத்தத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து சொல்றத நம்ம பார்க்கிறோம். யோசபாத் என்னதான் ஆகாப் கிட்ட சொன்னாலும் அந்த இடத்துல ஆண்டவருடைய வாக்கு என்னவா இருக்கு, அதை மட்டும் நீங்க விசாரிச்சு கேட்டுட்டு அப்புறம் நம்ம 2 பேரும் தைரியமா யுத்தத்தை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஆகாப் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய தேசத்துல இருக்கிற 400 ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ், 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நான் இந்த மாதிரி யுத்தத்துக்கு போகணும்னு நினைச்சிருக்கிறேன், நான் போகலாமா போகக்கூடாதா, தேவன் என் கூட வருவாரா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த 400 தீர்க்கதரிசிகளுக்கும் ஆகாப் கேட்க, ஒவ்வொருவரும் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்றாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க, நீங்க போங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பாரு, இந்த தேசத்தை உங்க கைகள்ல ஒப்பு கொடுப்பார், நீங்க தைரியமா போங்க ராஜா அப்படின்னு சொல்லி அந்த 400 தீர்க்கதரிசிகளும் ஏகவாக சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப யோசபாத் ஆகாப் கிட்ட சொல்றாரு, இவ்வளவுதான் மொத்தமா, இவங்களை தவிர இன்னும் தேவனுடைய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராவது ஒரு சிலர் உங்க தேசத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி யோசபாத் கேட்க, அப்ப அந்த இடத்துல ஆகாப் சொல்றாரு, இருக்கிறாங்க. யார் அப்படின்னா, இம்லாவின் குமாரனாகிய மிகாயா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், ஆனா அவனை நான் ரொம்ப வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆகாப் ராஜா சொல்றாரு. ஏன் வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என்னை குறித்து அவன் நன்மையா இல்ல, எப்ப பார்த்தாலும் என்னை குறித்து தீமையா மட்டும்தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவான், அதனால எனக்கு அவனை பிடிக்காது, அவனை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்ப இவர் யோசபாத் சொல்றாரு, அப்படி சொல்லாதீங்க ராஜா, பரவாயில்ல, அவரையும் கூப்பிடுங்க, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி தேவ வாக்கு அவருடைய வாயிலிருந்தும் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி அவரை அழைத்து வர்றதுக்கு பிரதானிகள்ல ஒருத்தரை அனுப்புறாங்க. இதுக்கடையில அவர் போய் கூப்பிட போறாரு, மிகாயாவை கூப்பிட போறாங்க. இந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா, அந்த 2 ராஜாக்களும் ராஜ வஸ்திரங்களை தரித்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி அபிஷியலி கேட்போம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற பொழுது இந்த 400 பேரும் ஒவ்வொரு ஆளா வந்து தீர்க்க தரிசனம் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 400 பேரும் ஒவ்வொரு ஆளு வந்து இந்த மாதிரி நீங்க போங்க அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்படி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு. இதுல ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா, அந்த 400 பேர்ல ஒரு மனுஷன், அந்த 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 பொய்யான தீர்க்கதரிசி இருக்காங்களா, ஃபால்ஸ் ப்ராஃபட், அதுல ஒரு மனிதன் சிதேக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிதேக்கியா அப்படிங்கிறவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, ஒரு படி மேலே போய் அந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸே காட்டுறத நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, ஆனா அந்த சிதேக்கியா மட்டும் அந்த இடத்துல ஒரு சீன் போட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுறத நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அதை எடுத்து வாசிச்சு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இதை நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது நம்முடைய கற்பனைகள்ல அவன் செஞ்சது அப்படி ஓடும். வாசிச்சு பாருங்களேன். அந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த சிதேக்கியா அப்படிங்கிறவன் தனக்குன்னு ஒரு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி என்ன செய்யறான், ஒரு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி அதை எடுத்துட்டு வந்து ராஜாக்கு முன்னால காட்டி, இந்த இருப்பு கோள்களால், அதாவது இவைகளினால நீங்க சீரியரை முட்டி
நிர்மூலமாக்கி போடுவீங்க. சும்மா வாயில இல்லை, அந்த இடத்துல ஒரு செயலோட ஒரு டிராமா பண்ணி காட்டுறத, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். இந்த இருப்பு கொம்புகளால நீங்க சீரியரை முறியடிச்சு போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தெளிவாக ஆண்டவர் உரைக்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றத பார்க்கிறோம். இதை பார்த்து கொண்டிருந்த மீதி உள்ள அத்தனை ப்ராஃபட்ஸும், அம்மாடி இவரே ஒரு இவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டாரே, அப்ப இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும், நம்மளும் ஒரே மாதிரி சொல்லிடுவோம், எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற எல்லா ப்ராஃபட்ஸும் என்ன சொல்றாங்கன்னா அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு இடையில என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த மிகாயாவை அழைத்து வர்றதுக்கு ஒரு பிரதானி போனார்ல, அந்த இடத்துல அந்த பிரதானி முன்னாலேயே மிகாயாவுக்கிட்ட முதலையே முன்கூட்டியே சொல்லி வைக்கிறாரு. கூட்டிட்டு வர்ற வழியிலே 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 1 ராஜாக்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு மிகாயாவுக்கிட்ட, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையா இருக்கிறது. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க, அது ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி, அவருக்கு சாதகமாக ரொம்ப நல்லபடியா இருக்கு. அதனால உன் வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லு, நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. ஆனா அந்த மீது 400 பேர் எப்படி சொன்னா அதே மாதிரி இசைவாக இருக்கிற மாதிரி ஏக வாக்கா உன்னுடைய வார்த்தை இருக்கட்டும், அதற்கேற்ற மாதிரி நன்மையாக தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் சொல்லி கையோடு கூட்டிட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப மிகாயா சொல்றாரு, அப்படிலாம் என்னால சொல்ல முடியாது, கர்த்தர் என்னிடம் சொல்றத மட்டும்தான் நான் தீர்க்க தரிசன வார்த்தையாக அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் போல்டாகவும் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்ப மிகாயாவை ராஜா கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. அப்ப மிகாயா ராஜாட்ட வந்த போது அந்த இடத்துல ஒரு சர்காஸ்டிக்கா சொல்றாரு. ஏன்னா இவரை குறித்து அவருக்கு பிடிக்காது, அவரை ரொம்ப வெறுக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். அப்ப ரொம்ப சர்காஸ்டிக்கா முதல்ல மிகாயா சொல்றாரு, ராஜா நீங்க போங்க, உங்க கையில இந்த தேசத்தை கண்டிப்பா கர்த்தர் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்டதும் ஆகாப் ராஜாவுக்கும் மிகப்பெரிய சந்தேகம், இது என்னடா வம்பா இருக்கு, இவர் எப்ப பார்த்தாலும் தீமையா மட்டும்தானே சொல்லுவாரு இந்த மிகாயா, எப்படி ஒரே மாதிரி நீயும் போ, உங்களுக்கு கண்டிப்பாக ஜெயம் கிடைக்கும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாசிச்சு பாருங்களேன். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 16-17 இந்த வசனத்துல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, ராஜா சொல்றாரு, நீ அகைன் மறுபடியும் எனக்கு உண்மையை மட்டும்தான் நீ சொல்லணும், வேற பொய்யான வார்த்தைகளை நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க ஃபோர்ஸ் பண்ணி அவர் கேட்கிறத பார்க்கிறோம். அப்படி கேட்ட உடனே அதுக்கப்புறம் தான் மிகாயா உண்மையான தீர்க்க தரிசன வார்த்தைகளை அந்த இடத்துல என்ன செய்யறாரு, தைரியமாக தேவ வார்த்தைகளை உரைத்து பேசுறத நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அந்த தீர்க்க தரிசனம் வார்த்தைகள் என்ன வெளிப்படுதுன்னா, இஸ்ரவேலர் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷன் பார்த்ததை பத்தி அந்த இடத்துல சொல்றாரு. வர்றதுக்கு முன்னாலேயே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷனை கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டு தான் ராகாவை ஃபேஸ் பண்ணவே இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். அப்ப அவர் அந்த இடத்துல அந்த விஷனை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இதை கேட்டதும் ஆகாபுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் மாதிரி சிதறப்பட்டு போவாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல ஆகாப் கொலை செய்யப்பட மரித்து போயிடுவார் அப்படிதானே அர்த்தம். சோ இதை கேட்ட உடனே ஆகாபுக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த யோசபாத் ராஜா கிட்ட சொல்றாரு. 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, யோசபாத்திட்ட சொல்றாரு, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்றவன் நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, பாரு எப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசபாத் கிட்ட அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல மிகாயா என்ன செய்யறாரு, தான் பார்த்த தரிசனத்தையும் அதனுடைய காரியங்களை அதனுடைய கண்டென்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி விவரித்து அந்த விஷனை பத்தி சொல்றதுதான் 22ஆம் அதிகாரம் 19-23 அந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், பரமசேனை அந்த இடத்துல சூழ நிற்கிறத நான் பார்த்தேன், அந்த விஷயம்ல நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல பொய் நாவி அந்த தேவ சமூகத்துல வந்து அந்த பொய் நாவி கர்த்தர்ட்ட பேசுது. என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த 400 தீர்க்கதரிசிகளின் வாயிலையும் நான் தான் இருந்து போதனை செய்து அதன்படி நடக்க வைத்தேன், நான் தான் அந்த காரியத்தை செஞ்சேன், அதை கேட்டுதான் ஆகாப் யுத்தத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னதும் என்ன செய்யறாருன்னா, கர்த்தர் அதுக்கு அனுமதி கொடுக்கிறாரு அப்படிங்கிறத நான் என் தரிசனத்துல பார்த்தேன். அதனாலதான் இந்த 400 தீர்க்கதரிசிகளும் தீமையாகவே தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றத பார்க்கிறோம். மிகாயா அதை சொன்ன உடனே ஆகாப் ராஜாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு.
அப்ப இந்த இப்படி காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிற பொழுது இந்த கஷ்டப்பட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணான்ல, இந்த ரொம்ப டிராமா பண்ணிட்டு இருப்பு கொம்புகளை மாட்டிட்டு வந்து இப்படிதான் நீங்க முறியடிப்பீங்களான்னு சொல்லி ஒரு டிராமா பண்ணான்ல, அந்த சிதேக்கியா அப்படிங்கிறவன் சும்மா இருப்பானா? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு டிராமாவை போட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டு அதெல்லாம் காரியத்தை செஞ்சிருக்கிற பொழுது ஒரு நிமிஷத்துல வந்து இதெல்லாம் பொய் நாவி அப்படின்னு சொல்லிட்டா அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அப்ப இந்த சிதேக்கியா அந்த என்ன செய்யறாரு அப்படின்னா, கோபமாக மிகாயா கிட்ட வந்து அவருடைய கன்னத்துல ஓங்கி அரைஞ்சு சொல்றாரு, கர்த்தருடைய ஆவி எந்த வழியா என்னை விட்டு உன்னோட பேசும்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்கிட்ட இருந்து எப்படி உன்கிட்ட புறப்பட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்துல அவர் பேசுறத பார்க்கிறோம். அப்ப அதற்கு மிகாயா ரொம்ப தைரியமாக சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா 22ஆம் அதிகாரம் 25 28 இந்த வசனங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிகாயா ரொம்ப தைரியமாக சொல்றாரு அந்த சிதேக்கியாவை பார்த்து, நீ உன்னை ஒளித்து கொள்ள உள்ள அறைகளிலே பதுங்கும் அந்த நாளில நீ அதை பாப்ப. எப்பன்னு தானே கேட்கிற, நீ அப்ப பாப்ப அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றத பார்க்கிறோம். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இது ஒரு பொய் நாவி, அந்த ஆவிதான் உன்னுடைய நாவிலிருந்து இப்படி பேச வைக்குது அப்படின்னு சொல்லி மிகாயாவுக்கு நல்லா தெரியும். அப்ப அதனால அவருக்கு பிரதியுத்தரமாக அப்படி சொல்றாரு. உடனே இந்த இஸ்ரவேல் ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்து மிகாயாவை சிறையில் அடைத்துட்டு, நான் யுத்தம் முடித்து நான் போய் யுத்தம் பண்ண போறேன், சமாதானமாக அது ஜெயத்தோட நான் திரும்பி வருகிற பொழுது நான் இவனை பார்க்கிறேன், அது வரைக்கும் இந்த மிகாயாவை சிறையில வச்சு ஒரு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி. இடுக்கத்தின் அப்பம்னா நான் தெரியும், அவங்களுக்கு 3 வேளை உணவு இருக்காது, ரொம்ப கொஞ்சோன்னு கொடுத்துட்டு அவங்க உயிர் வாழ்ற அளவுக்கு மட்டும் வைக்கிறது ஒரு கடுமையான தண்டனை. அப்ப அதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டுட்டு அந்த இடத்துல யுத்தத்துக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, யுத்தத்துக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து கடந்து போறாங்க. யோசபாத்தும் ஆகாப் ராஜா 2 பேரும் சேர்ந்து தன்னுடைய படைகள் எல்லாம் கூட்டி கொண்டு போறாங்க. அப்ப அந்த இடத்துல ஆகாப் ராஜா சொல்றாரு, நான் வேஷம் மாறி யுத்தத்துக்கு வர்றேன், நீ ராஜ உடை தரித்து போ, நான் உன் கூட வரேன், ஆனா வேஷம் மாதிரி வர்றேன், ஆகாப் மாதிரி வரல அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிட்டு வேஷம் மாறி அந்த இடத்துல யுத்தத்துக்கு போறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த சீரிய ராஜா ஆப்போசிட் பர்சன் இருக்காங்கல்ல, அவர் என்ன சொல்றாரு, நீ சின்ன குழந்தையில இருந்து முதியோர்ல இருந்து மற்ற எல்லாரையும் நீங்க தொடாம யாரு ராஜாவோ அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி யுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சேனைட்ட சொன்னோடனே அந்த சீரியன் அவனுடைய சேனை என்ன பண்ணுது அப்படின்னா ராஜாவை ஃபோக்கஸ் பண்ணி எல்லாரும் சுற்றி சூழ்ந்து நெருக்கிறத பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆகாப் தப்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் வேஷம் மாதிரி இருக்கிறார்ல. யாரு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல யோசபாத் ராஜா தான் ராஜ வஸ்திரத்துல தரித்து இருக்கிறாரு. அப்ப அவர் தான் இந்த ராஜா போல, அவர் தான் இந்த ஆகாப் அப்படின்னு சொல்லி அவங்க தப்பா நினைச்சிட்டு எல்லாரும் இவரை சுத்தி வளைச்ச உடனே யோசபாத் பயந்துட்டாரு. ஐயோ நம்மளை வந்து எல்லாரும் சுத்தி வளைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவர் என்ன செய்யறாரு, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் கூக்குரலிட்டார் அப்படின்னு சொல்லி. இந்த சம்பவம் எங்க எழுதப்பட்டிருக்குன்னா 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 31 இந்த வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல யோசபாத் கர்த்தரை நோக்கி கூக்குரலிடுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல கர்த்தர் தான் உதவி செய்து அந்த ஜனங்கள் எல்லாரும் இவரை சூழ்ந்து கொண்டு நெருக்கி வர்றாங்கள விலகும்படி செய்றார். அப்படின்னா யோசபாத்தை தேவனாகிய கர்த்தர் அன்றைய தினம் பாதுகாத்தார், காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்க வந்திருக்கிற இந்த சீரிய ராணுவம் எல்லாம் இது யோசபாத்து தான், இது வந்து கண்டிப்பா ஆகாப் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை விட்டு விலகி போறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் தான் அந்த இடத்துல பாதுகாத்தார். அந்த ராணுவத்துல இருக்கிற ஒரு மனிதன் என்ன செஞ்சான்னா தெரியாம வில்லை ஏற்றி எய்றான். யார் மேலன்னு இல்லை, சும்மா வில்லை ஏறான். அந்த வில் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா ஆகாபின் மேல பட்டு அவன் காயப்படுறான். ஈவினிங்குள்ளவே ஆகாப் ராஜா மரணம் அடைந்து மரித்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடியே நிறைவேறிற்று அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இதுதான் மிகாயாவை குறித்து வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம். அவர் எப்படியெல்லாம் கர்த்தருக்காக நின்றாரு அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இதுல இருந்து நாம என்னென்னலாம் காரியங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ஒரு உண்மையான தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதுல உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசி அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 காரியங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது தேவன் சொல்லுவதை மட்டுமே சொல்லுவாங்க. மற்றபடி நம்மளோட சுயத்துல இருந்தோ நம்மளா ஒன்று இருதயத்துல இருந்தோ தோன்றினது எல்லாம் இல்லை. தேவன் சொல்றத மட்டுமே சொல்லுகிறவர்கள் தான்
தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசிகள். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கு. மனிதர்கள் என்னென்னலாம் விரும்புகிற வார்த்தைகள், நான் இதெல்லாம் கேட்கணும்னு விரும்புவேன். அப்ப மனிதர்கள் விரும்புகிற வார்த்தைகளை இல்ல, கர்த்தர் சொல்றத மட்டுமே சொல்லுகிறவர்கள் தான் தேவனுடைய மெய்யான தீர்க்கதரிசிகள். நீங்க அந்த இடத்துல வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த 400 கள்ள தீர்க்கதரிசிகளின் வாக்கும் ஏக வாக்கா இருந்துச்சு, ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். என்ன சொல்றாங்க, நீங்க யுத்தத்துக்கு போங்க, கண்டிப்பாக ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மிகாயா மாத்திரம்தான் ஒரு தனி மனிதனாக, ஒரு பெரிய மெஜாரிட்டி, ஒரு 400 தீர்க்கதரிசிகள் ஒரு சைடு, ஒரே ஒரு பக்கம் மிகாயா. யோசிச்சு பாருங்களேன், இந்த பக்கம் 400 தீர்க்கதரிசி, இந்த பக்கம் ஒரே ஒரு மிகாயா. எது வெயிட் அதிகம்? நம்முடைய பார்வையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எது வெயிட் அதிகம்? 400 பேர் தான் வெயிட் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா கர்த்தருக்காக நின்ற மிகாயா தான் அந்த 400 பொய்யான தீர்க்கதரிசிகளை விட கனமானவர். அவங்க தான் கர்த்தருக்கு உண்மையான தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஒரு தனி மனிதனாக ஒரு 400 மெஜாரிட்டி பீப்புளை அந்த இடத்துல எதிர்த்து நிற்கிறதையும், தைரியமாக கர்த்தர் தனக்கு சொன்னதையும் தான் கண்டதையும் என்ன செய்யறாரு, விவரித்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. கூட்டிட்டு வந்த பிரதானி கூட இல்ல நீ இப்படி சொல்லாத, அது உனக்கு அகெயின்ஸ்டா வந்துரும், அதனால நீ மற்றவர்களை மாதிரியே நீயும் ராஜாவுக்கு நன்மையாகவே சொல்லுன்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் பண்றதெல்லாம் பார்க்கிறோம். ஆனாலும் அந்த ப்ரெஷர் நடுவுலையும் அவர் தனக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் அந்த இடத்துல வெளிப்படுத்தி சொல்றத பார்க்கிறோம். அப்ப உண்மையோ அதே போல தேவனின் வார்த்தை அப்படிங்கிறது ஒரு சத்தியமா இருக்கலாம். தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறது மெஜாரிட்டியை பேஸ் பண்ணி, மெஜாரிட்டியினுடைய அடிப்படையில இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்றோம். தீர்க்க தரிசன வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு மனிதர்களையோ பதவியில இருப்பவர்களையோ பிரியப்படுத்துறதுக்காக சொல்லப்படுற வார்த்தை இல்லை. அது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே கேட்டு சொல்றது தான் தீர்க்க தரிசனம். அது ஒருவேளை நல்ல விதமாகவும் இருக்கலாம், அது தீமையான ஒரு விளைவுகளை, எப்படிப்பட்ட விளைவுகளை வேணாலும் அது கொண்டு வரலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்றதை மட்டும் கேட்டு சொல்றது தான் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு எந்த சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தருக்காக தேவன் சொல்ற சத்தியமான வார்த்தைகளை மாத்திரமே தைரியமாக நம்ம சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட வார்த்தைகளை மட்டும் நம்ம பேசுறதுக்கு நான் தயாரா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். பிறரோடு சேர்ந்து நம்ம எக்கோ பண்றதில்ல, தேவனை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான தீர்க்கதரிசி பிரதிபலித்து காட்டணும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 2வது, ஒரு உண்மையான தீர்க்கதரிசி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தரிசனங்கள் தேவனிடமிருந்து புறப்பட்டு வரும். அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டுதான் அந்த சூழ்நிலையை மீட் பண்ணணும். அவங்க தான் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, மிகாயா பரலோக தரிசனத்தை அவரு ஏற்கனவே தரிசிச்சிருந்தாரு, கர்த்தத்துல வார்த்தைகளை வாங்கி இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகாப் ராஜாவை சந்திக்கிறதுக்கு முன்னால இந்த இடத்துல மிகாயா கர்த்தரை மீட் பண்ணிட்டு தான் கடந்து வந்து அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வார்த்தைகளை பெற்று அதற்கு ஏற்ற அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதற்குரிய தேவ வார்த்தை என்ன அப்படிங்கிறத வாங்கிட்டு வந்துதான் ஆகாபை ஃபேஸ் பண்ணாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசன்மெண்டோட தான் அந்த இடத்துல கடந்து வந்தார். நல்லா தெரியுது அவருக்கு, அது ஒரு பொய்யின் ஆவி தான் அந்த இடத்துல கிரியை செய்து கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசன்மெண்டோட தான் ரொம்ப தைரியமாக அந்த இடத்துல கடந்து வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு பரலோக கவுன்சில அவரு தரிசனத்துல பார்த்திருந்தார். எப்படி யோபுவினுடைய அந்த காரியத்துல இருந்துச்சு, அந்த யோபு தொடணும் அப்படிங்கிறதுக்காக சாத்தான் தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்துல தேவனிடத்துல பெர்மிஷன் கேட்ட ஒரு சம்பவத்தை நம்ம யோபு புஸ்தகத்துல வாசிக்கிறோம்ல, அதே போன்ற ஒரு காரியம்தான் இந்த இடத்துல நடக்குது. இந்த பொய்யின் ஆவி அதே போல பெர்மிஷன் கேட்டுதான் இவருடைய நாவிலிருந்து பொய்களை பேச வச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட ஒரு பரலோக தரிசனத்தை அவர் பார்த்துட்டு தான் அவர் என்ன செய்யறாரு, ஆகாப்ப தைரியமாக ஃபேஸ் பண்றதுக்கு கடந்து வந்தார். எந்த சூழ்நிலை எதிர்கொள்றதுக்கு முன்னாலேயும் இந்த நாட்கள்ல நம்ம நிறைய சிச்சுவேஷன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அது ஒருவேளை உலகத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கலாம், பிரச்சனைகளையா இருக்கலாம், யுத்த களங்களையா இருக்கலாம். இப்படி மல்டிபிளான எந்த சிச்சுவேஷன்ஸை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாலேயும் முதலாவது நம்ம தேவ பாதத்துல காத்திருந்து என்ன செய்யணும்னா, அவர்கிட்ட
வெளிப்பாடுகளை பெற்று தேவனை நம்ம தரிசித்து அவரை சந்தித்துட்டு தான் வந்து இந்த மற்ற எந்த காரியத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஜெயம் வரும் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது, ஒரு உண்மையான தீர்க்கதரிசி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சத்தியத்திற்காக நிற்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு விலை கிரயமாக நம்மையே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத தான் இந்த மிகாயா காரியத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். மிகாயா அப்படிங்கிற இந்த தீர்க்கதரிசி தன்னையே ஒரு விலைக்கிரயமாக கொடுத்தார். சத்தியத்திற்காக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னையே ஒரு விலைக்கிரயமாக கொடுத்தது நம்ம பார்க்கிறோம். அவர் சொன்ன தீர்க்க தரிசன நிமித்தமாக அந்த இடத்துல அவருக்கு தண்டனை, சிறை தண்டனை தான் கிடைத்துச்சு. ஆனாலும் அவர் தைரியமாக நின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சூழ்நிலைகளை பார்த்து ஐயோ என்னடா இப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னை காத்து கொள்ளணுங்கிறதுக்காக வார்த்தைகளை மாத்தி பேசல. அவர் என்ன செஞ்சாரு, கர்த்தர் இதுதான் சொல்லியிருக்கிறாரு, நீர் இங்க எப்படி வேணாலும் என்ன தண்டிச்சாலும் பரவாயில்ல, நான் இதைத்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் தைரியமாக உண்மையை மட்டும்தான் அவர் அந்த இடத்துல உரத்து சொன்னார் அப்படின்னு பார்க்கிறோம். இதுதான் ஒரு உண்மையான தீர்க்கதரிசனுடைய குணாதிசயமாக இருக்கு. உண்மைக்காக பாடுகளையும் தண்டனைகளையும் ஏற்றுக்கொண்டார் மிகாயா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உலக பார்வையில மிகாயா ஒரு தனி மனிதனாக, ஏன் இந்த 400 பேர் இருக்கும் போது இவருக்கு மட்டும் என்ன வந்துச்சு, எதுக்கு தனியா அந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லி உலகத்தினுடைய பார்வையில வெளி தோற்றத்துக்கு அவர் செஞ்சது தவறோ அப்படின்னு சொல்லி கூட நினைக்க தோன்றும். ஏன்னா ரிசல்ட் நமக்கு இன்னும் தெரியல, அதனால அவர் செய்தது ஒருவேளை தவறா இருக்குமோ, ஏன்னா அவர் மைனாரிட்டியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க தோன்றும். ஒரு ஃபெயிலியர் மாதிரி காணப்படும். ஆனாலும் அந்த இடத்துல என்னவா இருந்தாலுமே அவர் தன்னுடைய காரியத்தை விட்டு, தன்னுடைய வார்த்தையை விட்டு அவர் பின்னிட்டு திரும்பல, கர்த்தருக்காக சத்தியத்திற்காக நின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த நாள்ல நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். இந்த கடைசி நாட்கள்ல மிகாயாவை போல சத்தியத்திற்காக தைரியமாக நம்மளால நிற்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன பிரச்சனைகளோ என்ன தண்டனைகளோ நமக்கு வந்தா கூட மிகாயாவை போல நம்மால தைரியமாக நிற்க முடியணும். அதுதான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். சரி, இந்த கடைசி நாட்கள்ல மிகாயாவை போல நிற்கணும்னா அது எப்படி நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது அதுக்கு நம்ம என்னென்னலாம் நமக்கு குவாலிஃபிகேஷன் வேணும், எப்படி நிற்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது தனிப்பட்ட விதத்துல, அதாவது பர்சனலியா தேவனுடைய சத்தத்தை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்னோட அந்தரங்கத்துல அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தா, என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தேவனோடு ஒரு டீப்பான இன்டிமசி நமக்கு இருந்தாதான் இது கர்த்தருடைய சத்தம், இது பொய் நாவி இல்ல, இது தேவன் தான் பேசுறார் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிபிகேஷனை நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஜெபத்துல நம்ம அதிகமா தரித்திருக்கணும், வசனங்களை அதிகமா நம்ம வாசித்து தியானிக்கணும். அதே போல எதுவா இருந்தாலும் சரி டிசன் பண்ணி பழகணும். எந்த காரியங்களா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், இந்த கடைசி நாட்கள்ல டிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, வசனத்துல நம்ம வேரூன்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 105ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். மிகாயா கர்த்தரோடு ஒரு நல்ல ஒரு டீப் இன்டிமெசியோட ஒரு அலைண்டா இருந்ததுனாலதான் அவர் தேவ தரிசனத்தை அந்த இடத்துல பார்க்க முடிந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது, எத்தனை கடினமான சிச்சுவேஷனே ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வைராக்கியமாக தைரியத்தோடு நம்ம எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் மட்டும் பண்ணக்கூடாது. உலகமா இருக்கலாம், சிச்சுவேஷன்ஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. மிகாயா எப்படி தைரியமாக நின்றார், அதே போல நாமும் இந்த கடைசி நாட்களை கர்த்தருக்காக சத்தியத்திற்காக நிற்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். சரி, இந்த கடைசி நாட்கள்ல மிகாயாவை போல என்னென்ன மாதிரி சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தா, முதலாவது சத்தியத்திற்காக எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் நம்ம தைரியமாக நிற்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை அது தனியாவே நம்ம நிற்க வேண்டியதா இருந்தாலும், மிகாயா அப்படிதான் நினைனாரு, தனியாகவே நிற்க வேண்டி வந்தாலும் சத்தியத்திற்காக தேவனுக்காக நிற்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். தேவனுக்காக நம்ம நிற்கிற பொழுது சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில ரிஜெக்ஷன்ஸ் வரும். ஏன்னா பீப்புளுக்கு நம்மளை பார்த்தா தவறாக தெரியும், அதனால நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ஐசோலேட் பண்ணப்பட்டு தனிமைப்படுத்தப்படலாம், அதே போல தண்டனைகள் வரலாம். எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணும். மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா, நமக்கு சத்தியத்திற்காக நம்ம நிற்கிற பொழுது சில நேரங்கள் நம்மளை லேபிள் பண்ணுவாங்க, டார்கெட் பண்ணுவாங்க, இப்படிலாம் நிறைய காரியங்கள் வரும். ஆனாலும் நம்ம தைரியமாக நிற்கணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறது. இது ஒன்றும் ஈஸியான காரியம் இல்லை.
இது ரொம்ப கடினமான காரியம்தான். ஆனா இப்படி நம்ம செய்கிற பொழுது நம் மூலமாக தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுவார் அப்படிங்கிறத தான் கற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது நமக்கு சந்திக்கிற சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் எந்த அதிகாரத்துக்கும் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் அப்படிங்கிறவங்க யாரு? கர்த்தருடைய வாயா இருந்து செயல்படுகிறவங்க. அப்ப தேவன் சொல்றத தைரியமாக உரைப்பவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளை ப்ரெஷர் பண்ணலாம், ஒருவேளை இல்லை நீ இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம அதை இக்னோர் பண்ணிட்டு கர்த்தருக்காக உண்மையாக நிலைத்து நிற்கணும். அப்படிதான் மிகாயா நின்னாரு. அப்ப அவர் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கொண்டு அதே போல நாமும் காம்ப்ரமைஸ் பண்ணாம நிற்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது நம்ம அவரோட சந்திக்கிற சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பலர் ஒரே மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மெஜாரிட்டியை பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாது. இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எந்த ஒரு வார்த்தை ஜனங்கள் சொன்னாலும், ஒருவேளை நிறைய நம்பர் ஆஃப் பீப்புள் ஒரே மாதிரி கூட சொல்லலாம். ஆனாலும் எந்த வார்த்தையா இருந்தாலும் நம்ம அதை அப்படியே நம்பிடாம, மெஜாரிட்டி சொல்றாங்கல்ல அப்போ உண்மையா தானே இருக்கும் அப்படின்னா நம்மளா யோசிக்காம என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, இது தேவ வார்த்தை தானா அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையுமே இந்த கடைசி நாட்கள்ல நம்ம சோதித்து டிசன் பண்ணி அதற்கப்புறம் தான் அதை நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். சில நேரங்கள் இது நம்ம தண்டிக்கப்படலாம், ஆனாலும் சோர்ந்து போகக்கூடாது அப்படிங்கறத தான் இந்த மிகாயாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த மிகாயா அப்படிங்கிறவரு ஒரு உண்மையான கடைசி கால தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு நிழலாட்டமாக இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கடைசி நாட்கள்ல உலகத்திற்கு தலை வணங்காத, தேவனுக்கென்று வைராக்கியமாக நிலைத்து நிற்கிற கடைசி கால மிகாயாக்களை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மனிதர்களையோ இல்ல ஆளுமையையோ இல்ல தண்டனைகளையோ இல்ல மெஜாரிட்டியோ பார்த்து பயந்து கொண்டு நம்ம பின்னிட்டு நிற்கிறது இல்ல, தேவன் சொல்றத மட்டுமே துணிந்து சொல்ற, அதற்கென்று விலைக்கிரயம் கொடுக்கிற மிகாயாக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நம்மை குறித்து தான் தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட விலைக்கிரயம் கொடுக்கிற மனிதர்கள் அவருக்கு வேண்டும். ஒருவேளை எதிர்ப்புகளோ இல்ல உபத்திரவங்களோ ஒருவேளை ப்ரெஷரா கூட இருக்கலாம். இதற்கு நடுவுலையும் கூட கர்த்தர் சார்புல தனியாகவே நிற்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்தாலும் அவர் நாம மகிமைக்கென்று எதையும் இழக்க துணிந்தவர்களாக, வைராக்கியம் உள்ளவர்களாக, இந்த கடைசி கால தீர்க்க தரிசன சந்ததிகளாக நம்ம எழுந்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் தேவனாகிய கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம். அப்ப இந்த நாட்கள்ல உலகத்துல நீங்க சுத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, போலிகளும் பொய்களும் அதே போல எங்க பார்த்தாலுமே உண்மையே இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ஸ் தான் இந்த இடத்துல நிறைந்திருக்கு. இதற்கு நடுவுல சத்தியத்திற்காக நின்ற ஒரு மனிதன் தான் மிகாயா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல போலிகள் எங்க பார்த்தாலும் நிறைந்திருக்கு. பொய்களும் சாத்தானுடைய ஆதிக்கமும் சாத்தானுடைய ஆளுமையும் நிறைந்து நிற்கிற இந்த கொடிய வஞ்சகமான இருளான காலங்கள்ல துணிந்து நிற்கிற, அதாவது இந்த கடைசி காலத்துல தேவ வார்த்தைக்கென்றும் சத்தியத்திற்கென்றும் தைரியமாக துணிந்து நின்ற மிகாயாவாக இன்று தேவ கரத்துல உங்களை ஒப்பு கொடுக்க நம்ம தயாரா அப்படிங்கிறது தான் இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்க எல்லாரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.